நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமானீங்களோ உங்களுள்ளான பொருளில்லையோ அற்பமானீங்களோ உங்களுள்ளான பொருளில்லையோ வானகமே இளமையிலே மறைத்தறிவே வானகமே இளமையிலே மறைத்தறிவே நீங்களெல்லாம் காதல் நீரோ வெறும் காற்றில் பிடிக்காதோ வானகமே இளமையிலே மறைத்தறிவே நீங்களெல்லாம் காதல் நீரோ வெறும் காற்றில் பிடிக்காதோ போனதெல்லாம் கனவினை போல் ஒருங்கடுத்தே போனதனால் நானும் போர்க்கனவோ இந்த ஞானமும் பொய்த்தானோ நிற்பதுமே நடப்பதுமே பறப்பதுமே நீங்களெல்லாம் அற்பமானீங்களோ உங்கள் நாட்டம் பொருளில்லையோ காலம் என்றே ஓர் நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலம் பொய்களோ அந்த குணங்களும் பொய்களோ காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலம் பொய்களோ அந்த குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போன்றோ நானும் போர்க்கனவோ இந்த ஞானம் பொய்தானோ நிற்பதுமே நடப்பதுமே பறப்பதுமே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பலதோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பலதோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுமே கற்பனை என்றாலும் கற்பிலை என்றாலும் கண்ணனை உன்னை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்விழியாலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் கந்தனே உன்னை மறவேன் கந்தனே உன்னை மறவேன்.
மக்களுடைய நன்மைக்காகவும், அதாவது ராமர்கள் மட்டுமல்ல அனைத்து சமூகத்தினுடைய நன்மைக்காகவும் கொண்டாடணும். பலவிதமான ஒப்பந்தங்களை செய்து, பலவிதமான அறிவுரை செய்து, அதே மாதிரி சங்கீத பாடி சமூகத்தை வளர்த்து எல்லாம் வளர்த்தார்கள். அது போல அதுக்கு பார்த்து எல்லாத்துலேயுமே போல இருக்குது. அதற்கு பின்னால மூன்று சங்கரர், ராமானுஜர், அதே சமயத்தில் மதமாச்சாரியர்கள் பின்பற்றியவர், காட்சியில் வந்த மகாபெரியவர், ராகவேந்திரர், இந்த மாதிரி எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய நல்வாழ்வுக்காகவும் பாடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் செய்த நன்மைகள் கூட மூன்று சொன்ன மூன்று நெருப்பும் ஒன்று தான். ஆகவனையும் அதே மாதிரி மூன்று சனீஸ்வரர்கள், கிரகங்களிலும் மூன்று, ராகு கேத்து சனீஸ்வரர். அதே மாதிரி ராகு கேத்து அரசியல் மூன்று சனீஸ்வரர், மூன்று கிரகங்கள், ஒன்று ரெண்டு அண்ணாதுரை, மூன்று கண்ணாடி, என்ற மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்து பிராமண சமூகத்தை அழித்து ஒழிக்க எத்தனையோ எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள். அதாவது இந்துக்களுக்கு ஒற்றுமை கிடையாது. இந்த ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் இந்துக்களை இருப்பதற்கு பிராமணர்கள் தான் இருக்கிறார்கள். எந்த அரசியல் தலைவராவது பிராமணர்களுக்கு முகவராக இருக்கிறார்கள். எந்த பிராமண தலைவரும் இல்லை. அதே சமயத்தில் மாற்று சமூகம் ஹலோ, நான் வந்து என்ன கேட்கிறேன், அதனால் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். பிராமண சமூகத்தில் யாரும் வரதட்சணை வாங்கக்கூடாது, சரியா? வரதட்சணை வாங்கக்கூடாது. அதாவது ஒரு பெண்ணை வளர்ச்சி ஆராய்ச்சி அவளுக்கு நிறுவனம் செய்து கொடுத்து மகாலட்சுமியை போல ஒரு வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களோட பலனை கேட்பது அநியாயம், கொடுக்கணும். அதாவது ஒரு நாடு ஒரு நாயை வளர்த்தால் கூட அதை எவ்வளவு கஷ்டப்படுது. அதே நேரத்தில் அதாவது வளர்ச்சி ஆராய்ச்சி ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறீங்களா? அதனால கேட்காதீங்க. அதனால வந்து பெண்ணு வந்து தாய் வீட்டில் எப்படி வளர்ந்தார்களோ இவருக்கு மரியாதை செய்வதற்காக பன்முக தோற்றத்தை மாமா அர்த்தநாரி அவர்களை அழைக்கின்றோம். மாமா திரு அர்த்தநாரி அவர்களை அன்புடன் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு அழைக்கின்றோம். பன்முக தோற்றம் உடையக்கூடிய வழக்கறிஞராக தற்போது பணியாற்றி வரக்கூடிய மாமா திரு அர்த்தநாரி அவர்களை நம்முடைய அன்பு மாமா திரு நீலகண்டன் அவர்களுக்கு மரியாதையை தெரிவிப்பதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு மூத்த உறுப்பினர் திருமதி கமலா வணக்கங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ ராம ஆஞ்சநேய சேவா சமிதி ட்ரஸ்ட் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பரிச்சயமானது. ஒவ்வொரு கோவிலுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காகவும் நம்ம வீடு தேடி வந்து நம்மளெல்லாம் அன்போடு கோயிலுக்கு வரவேற்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பிராமண சமுதாயத்தினுடைய மிக பெரிய ஒரு கோயில் அங்கே நிர்மாணம் பண்ணி, அந்த ஒரு மண்டபத்தை நிர்மாணம் பண்ணி மிக சிறப்பாக சிறுதுளி பெருவெள்ளமாக பல விஷயங்களை இந்த கோவில் சார்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஸ்ரீ ராம ஆஞ்சநேய சேவா சமிதியினுடைய தலைவர் லட்சுமி பிரசாத் அண்ணா அவர்களையும், செயலாளர் திரு குரு பிரசாத் அவர்களையும், இணை பொருளாளர் திரு நாகேந்திரன் அவர்களையும் மற்றும்
கோயிலை புதுப்பித்து ஒரு 2010ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு மீண்டும் 2022ஆம் ஆண்டு 2வது முறையாக நல்ல முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று அதில் ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த ட்ரஸ்டின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் நாம் அனைவரும் மிகவும் ரசித்த கிருஷ்ணகிரி நகரில் முதலாக நடைபெற்ற PTD சீனிவாச திருக்கல்யாணமாகும். இது நம்ம யாராலும் மறக்க முடியாது. அந்த சீனிவாச கல்யாணம் நடைபெறுவதற்கு ஸ்ரீ ராமானுஜன் என்றது தான் மிக 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 முக்கியமான காரணம். மிக நல்ல முறையில் சிறப்பாக நகரில் நடைபெற்ற அந்த நிகழ்வு. அது மட்டுமில்லாமல் நம் நகரில் நிகழக்கூடிய அனைத்து ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் அந்த ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் பங்கேற்று தம்முடைய ஒவ்வொரு இத்தையும் சிறப்பாக பகிர்ந்து வருகிறார்கள். இந்த ட்ரஸ்டானது மேன்மேலும் வளர்ந்து இன்னும் சிறந்த சமூக ஆன்மீக பணிகளை நமது நகரில் சிறப்பாக செய்ய வேண்டி வாழ்த்தி சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மரியாதையை தெரிவிக்கின்றோம். நிகழ்ச்சி இடம் கொடுத்து அதற்குடைய நீதி காசை அனைத்தும் கொடுத்து எங்களை கடந்த 2-3 வருடங்களாக சங்கத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து வரும் அந்த ட்ரஸ்ட் ஸ்ரீ ராமானுஜேய சேவை பணி ட்ரஸ்ட் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் எல்லாம் சேர்ந்து பிடிக்க ஒரு நிமிஷம் சேர்ந்து பிடிக்க. மாஸ்க் எடுத்துட்டு பிடிக்கிறேன். மாஸ்க் போட்டு பிடிச்சா வேஸ்ட். மாஸ்க் 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 ரொம்ப அழகா இருந்தது. எங்களால மறக்க முடியாத நிகழ்ச்சியெல்லாம் முரளி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 2023ஆம் ஆண்டினுடைய குழு போட்டியில் 2வது பரிசினை தட்டிச் செல்ல இருப்பவர் இவர்களுக்கு 2வது பரிசு அளிக்க 2வது பரிசினை தட்டிச் செல்லக்கூடிய திருமதி வரலட்சுமி அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்கு அவருடைய பகுதியை சார்ந்த திருமதி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சங்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக 3வது பரிசு பெற இருக்கும் மகாகவி தேசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீவத்சன் வரவில்லை. அதனால் அவருடைய பெற்றோர் தேசி குருபிரசாத் அவர்களுடன் பரிசு வாங்கி பெற்றுக் கொள்வார் அழைக்கின்றோம். அவருக்கு பரிசு வழங்க திரு சுந்தரம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். LIC கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். வி சகரிகா 9வது மாணவி வி சகரிகா வேற சொல்லும் பொழுதே அவர்களுக்கு பரிசினை வழங்க அன்பு அண்ணா திரு LIC கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவெல்லாம் மீட்டிங் நடக்க ஒரு பெரிய விஷயம் தான். அதனால அவரை கூப்பிட்டு நம்ம கவனிக்கிறோம். இவர் கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். LIC ஏஜென்ட் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் இவரை பார்க்க முடியுங்க. திரு பாலசுந்தரம் அண்ணா அவர்களே, ரிட்டையர்ட் லைப்ரரியன் பாலசுந்தரம் அண்ணா. கரகோஷம் கைத்தட்டல் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ பிரியா செல்வி எம் லட்சுமி பிரியா அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்கு திருமதி பிரதீப் அவர்கள் தேங்க்யூ. நம்முடைய யுவஸ்ரீ அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்கு திருமதி ரமா நடராஜன் ஆரியபவன் ஃபீல்ட்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கட்டுரை போட்டியின் 3ஆம் பரிசு அவருக்கு பரிசினை வழங்குவதற்கு மன்னி திருமதி ரமா நடராஜன் அவர்கள். கட்டுரை போட்டியின் 2வது பரிசு எஸ் மகதீஸ்ரீ. தற்பொழுது 12ஆம் வகுப்பு அண்ணா பெண்ணேஸ்வரன் அண்ணா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் பரிசினை வழங்குவதற்காக. கட்டுரை போட்டிக்கு அந்த கட்டுரையிலேயே மூழ்கிற அண்ணாவுக்கு பெண்ணேஸ்வரன் வருவாங்க. உடையவர் நம் அனைவருக்கும் அறிமுகமானவர், அறிமுகம்
நம் அனைவருக்கும் மிகவும் அறிமுகமானவர் வடக்கு வாசகனுடைய ஆசிரியர் தற்பொழுதும் யதார்த்த நாடக குழுவை டெல்லி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பிரபலப்படுத்தியவர் திரு பெண்ணேஸ்வரம் சார் அவர்கள் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவருடைய பல்வேறு படைப்புகள் நூலாக வெளிவந்துள்ளன. தற்போதும் நம்மளுடைய புத்தக கண்காட்சி 2025ஆம் ஆண்டு சென்னையில் நடக்க இருக்கிறது. அதிலும் அவருடைய 2 புத்தகங்கள் வெளிவர இருக்கின்றன. அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டா லாஸ்ட் ஒரு போடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அண்ணா கோயிச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். என்னமோ போடா பெண்ணேஷா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது படிக்கும் பொழுது உடம்புல ஜீவன் ஆயிடும். அந்த வார்த்தைக்கு உரியவர் அன்பு சகோதரர் திரு அண்ணா பெண்ணேஷன் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவதில் மகிழ்வடைகின்றோம். இவர் நம்முடைய அஜந்தா பிரஸ் ராகவன் அண்ணா அவர்களுடைய அன்பு சகோதரர் என்பது கூடுதல் பலம். இளைய சகோதரர். அடுத்து கட்டுரை போட்டியிலேயே முதல் பரிசினை தட்டி சென்றவர் என் சௌசன்யா லட்சுமி. 10ஆம் வகுப்பு மாணவி என் சௌசன்யா லட்சுமி. அவருக்கு பரிசினை வழங்க அன்பு அண்ணா கட்டுரை போட்டியினுடைய முதல் பரிசினை தட்டி செல்லக்கூடிய என் சௌசன்யா லட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள். அவர்களுக்கு பரிசினை வழங்குவதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் அஜந்தா பிரஸ் அண்ணா திரு ராகவன் அவர்கள். ராகவன் அவர்களை வாங்க. மூத்த உறுப்பினர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வில் நம்முடைய அன்பு அண்ணா திரு ராகவன் பெண்ணேஸ்வரனுடைய சகோதரியார் திருமதி கமலா அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம். அவர் வராததால் அவருடைய சார்பாக அவருடைய சகோதரர்கள் திரு ராகவன், திரு பெண்ணேஸ்வரன் மற்றும் திரு முரளி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதை சேர்த்து கொள்வாங்க. திருமதி அப்பர்ணா அரவிந்த் அவர்களை ஆறுதல் பரிசுகளினை வென்றிருக்கக்கூடிய வாட்டுப்படையில் ஆறுதல் பரிசாக சஞ்சய் சாயி மந்த்ரா வினய் கணேஷ் பாட்டுப்பட்டியில் ஆறுதல் பரிசு. ஜே.ஆர். அஸ்வத் பாட்டுப்பட்டியில் பாட்டுப்பட்டிக்கு பரிசு வழங்க பாட்டு டீச்சருடைய கணவர் வருகிறார். ஜே.ஆர். அஸ்வத் அவர்களுக்கு வி. சித்தார்த் பாட்டுப்பட்டியில் ஆறுதல் பரிசு. வி. சித்தார்த் ராவ். எஸ்.கே. கிருத்திக் பாட்டுப்பட்டியில் ஆறுதல் பரிசு. எஸ். கிருத்திக் ராவ். மூன்றாம் பரிசிலை 2 பேர்கள் தட்டிச் செல்கிறார்கள். அதில் ஒருவர் 5ஆம் வகுப்பு மாணவர் எஸ். கிருத்திக் ராவ். பாட்டுப்பட்டியில் 3ஆம் பரிசு எஸ். கிருத்திக் ராவ் மற்றும் பி. மதுக்ஷரா பாட்டுப்பட்டியில் 3ஆம் பரிசு. பாட்டுப்பட்டியில் 2ஆம் பரிசு கே. நித்யஸ்ரீ பாட்டுப்பட்டியில் 2ஆம் பரிசு. அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்.
பாட்டு போட்டியின் இரண்டாவது பரிசு பீஸ் மேட்ச் KJ நித்யஸ்ரீ அவர்கள். பாட்டு போட்டியின் முதல் பரிசு என்ன பாருங்க, கை தட்டம் பாருங்க. கிளாப்ஸ் பத்தல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். பத்தல பாட்டு போட்டியினுடைய முதல் பரிசினை தட்டி செல்பவர் மாஸ்டர் என் அத்ரிஷ் அவர்கள். அவர்கள் வராததால் அவருடைய தாயார் அவர்கள் எல்லாரும் செய்யணும். ஒருத்தர் கூட இறை நாமம் ஒருத்தர் கூட மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் செய்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஒரு 10 நிமிஷம் மாலை வணக்கம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்காக கொடுத்த கிருஷ்ணகிரிக்கான நன்றி. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எல்லாராலும் அன்பாக அழைக்கக்கூடிய இஸ்கான் அப்படிங்கிற மூமெண்ட். இந்த இயக்கம் பல வருடங்களாக கோஆபரேட்டிவ் காலனியில் அந்த மாடி மேலே இருந்து இயங்கி கொண்டு வந்தது. அது இப்போ டிசம்பர் 15 இடம் மாற்றம் பெற்றுள்ளது. பாரதியார் நம்பர் 8 பாரதியார் தெரு, அமுதா பொறிமண்டிக்கு எதிரில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கோயில், அப்புறம் எஸ்கேபி கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் அங்கே மாற்றம் பெற்றுள்ளது. ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை எல்லாரையும் அந்த இடம் மாற்றத்திற்கும் அந்த இடத்துக்கும், மேலும் டெய்லி நடக்கிற ஆர்த்திக்கும், சனிக்கிழமை தோறும் நடக்கிற சாயந்தர சத்சங் அந்த விழாவிற்கும், சாயங்காலம் 6 மணிலேருந்து துளசி ஆரத்தி, சந்தியா ஆரத்தி, ஸ்ரீமத் பகவத்கீதை சொற்பொழிவு மற்றும் பிரசாத விநியோகம் இதெல்லாம் அங்கே நடைபெறும். ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் சாயந்தரம் அதே மாதிரி ஏகாதசி பகவத்கீதை கிளாஸ், ஏகாதசியுடைய மகாத்மியம், ஏகாதசி விரதம் இருக்கத்துடைய மகிமை, ஏகாதசி அன்னைக்கு கொடுக்குற பிரசாத விநியோகம் எல்லாம் நடைபெறும். அதனால் எல்லாரும் அந்த இடத்திற்கு வரணும். இந்த இயக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு முன்னோட்டமாக எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரே இதில் சொல்லிடலாம் சேர்ந்து. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதில் குழந்தைகளுக்கு நிறையா குழந்தைகளுக்கு ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ பகவத்கீதையால் கற்று நமது அன்பு தலைவர் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமானீங்களோ உள்ளாண்ட பொருளில்லையோ அற்பமானீங்களோ உள்ளாண்ட பொருளில்லையோ வானகமே இளமையிலே மறைத்தறிவே வானகமே இளமையிலே மறைத்தறிவே நீங்களெல்லாம்
காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலம் பொய்களோ அந்த குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போன்றோ நானும் போக்கனவோ இந்த ஞானம் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ சொற்பனம் தானோ பல தோற்றமயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் மாற்றமானீங்களோ உங்களுள்ளான பொருளில்லையோ கற்பமானீங்களோ உங்களுள்ளான பொருளில்லையோ. நன்றி. மிஸ்டர் நாகராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பரிசு வழங்க திரு சீனிவாசன் அவர்களை இவர் புரோகிதம் திரு 10ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 451 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 90.2% மதிப்பெண்களை பெற்று சிறப்பிடம் பிடித்திருக்கிறார். செல்வி ஸ்ருதி அவர்களுக்கு பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். 10ஆம் வகுப்பில் திருமதி நாகராஜன் பிரியா அவருடைய பெற்றோர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி நாகராஜன் நாகராஜன் ஸ்ருதி இவர் கல்வியில் மேன்மேலும் சிறப்பிடம் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். மாணவர்களோட பெற்றோர் சிறப்பிடம் பிடித்திருக்கிறார். அவருக்கு பரிசு வழங்கும் திரு சீனிவாசன் அவர்கள் அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள் நந்தகிஷோர். மேன்மேலும் கல்வியில் சிறப்பிட சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக செல்வி எஸ் மகதி 448 மதிப்பெண்கள் பெற்று 89% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். மேலும் உயர்கல்வியில் சிறப்பிடம் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அப்பா வாங்குறாங்க, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வாங்குறாங்க. திரு பாலாஜி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றவருக்கு பரிசு வழங்குவதற்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீவத்சனுக்கு. அவர் மேன்மேலும் கல்வியில் சிறப்பிடப்பட பெற்றோர்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜே அர்ச்சித் குமார் தனாஸ் ஜெய்சங்கரன் செந்தில் நகர். ஜே அர்ச்சித் குமார் 12ஆம் வகுப்பு 2023. மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 551 மதிப்பெண்கள் கரகோஷத்துடன் 91% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் செல்வன் அர்ச்சித் குமார். இவர் கல்வியில் மேலும் சிறப்பிடம் பெற்று நல்ல பல வாய்ப்புகளை பெற சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக 2023ஆம் வருடத்தினுடைய பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பில் அடுத்திருக்கிறார் 93.3% in plus 2 2023. செல்வி வைஷ்ணவி அவர்கள் வாழ்த்துக்கள். அவருடைய பெற்றோர்களுக்கு அவருடைய சார்பாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். கல்வியில் சிறப்பிடம் பெற்று வாழ வாழ்த்துக்கள். 2023ஆம் வருடத்தினுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அடுத்த பரிசினை தட்டிச் செல்பவர் எஸ் கிருத்திகா டாக்டர் ஆஃப் ஜி சசிவண்ணன் செந்தில் நகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எஸ் கிருத்திகா செந்தில் நகர் டாக்டர் ஆஃப் ஜி சசிவண்ணன். அவர்களுடைய தகப்பனார் திரு சசிவண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த பரிசனை பெற்று செல்ல அவரை அன்போடு அழைக்கின்றோம். பரிசினை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பணிச்செல்பவர் செல்வி கிருத்திகாவிற்கு வாழ்த்துக்கள். செல்வி கிருத்திகாவிற்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய தகப்பனாருக்கு நன்றி. 12ஆம் வகுப்பு 2023ஆம் வருடத்தினுடைய அவருடைய பெற்றோர் ஆனந்தன் சர்மா அவர்கள் அந்த பரிசினை பெற்றுச் செல்ல இருக்கிறார்கள்.
செல்வி மோனிகாவிற்கு வாழ்த்துக்கள். அவர் கல்வியில் சிறப்பிடம் பெற்று மேன்மேலும் உயர சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். 2023ஆம் வருடம் 12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வில் அடுத்த பரிசினை தட்டிச் செல்பவர் பரிசளித்த திரு ஸ்ரீதரனுக்கும் சந்தோஷக்குரிய பரிசை அவருடைய தாயார் திரு லட்சுமி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். வாழ்த்துக்கள். சந்தோஷ் மேல்மேலும் கல்வியில் சிறப்புற சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். நன்றி. 2566 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள் செல்வி அரணி அவர்களுக்கு மேன்மேலும் கல்வியில் சிறப்புற சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். 2024ஆம் நன்றி. பரிசு வழங்கிய திருமதி சுமதி அவர்களுக்கும் நன்றி. 2024ஆம் வருடத்தினுடைய 10ஆம் வகுப்பின் பொதுத் தேர்வில் அடுத்த பரிசினை தட்டிச் செல்பவர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஹரிணி என்னோட ஸ்டூடெண்ட்டு ரொம்ப நல்லா படிப்பா, ஒரு மரியாதையெல்லாம் இருக்கு. என்னோட கையில் என் குழந்தை ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பரிசினை வழங்க திரு பாபு பௌரஸ்வாமி அவர்களை மேடைக்கு போல அழைக்கின்றோம். திரு வி.ஏ. ஆகாஷ் சங்கம் வைத்தியநாதன் திருமலை நகர். வாழ்த்துக்கள் ஆகாஷ். மிக மகிழ்ச்சி. அடுத்ததாக 2024ஆம் வருடம் பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பில் பரிசை தட்டிச் செல்பவர் வி. வர்ஷா. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 412 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் பெற்றிருக்கிறார். அவருடைய தாத்தா பாட்டியுடன் சேர்ந்து இந்த பரிசினை வாங்க இருக்கிறார். வாழ்த்துக்கள். அவர் மேன்மேலும் கல்வியில் சிறப்பிடம் பெற்று வாழ சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். அடுத்ததாக 2024ஆம் வருடம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பரிசினை தட்டிச் செல்பவருக்கு வருகை புரிபவர் எஸ். லக்ஷனா. செல்வி எஸ் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 95.4% செல்வி லக்ஷனா விருத்தாடைகள் பெற்று 10ஆம் வகுப்பில் 2024ஆம் வருடம் சிறந்த மதிப்பெண்களை பெற்றவர் எஸ். லக்ஷனா. செல்வி எஸ். முரளி கிருஷ்ணா சன்னாவ் ஸ்ரீதர் ஸ்ரீதேவி சமத்துவபுரம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 548 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பு. Please clap 91.3% in plus 2 2024 year of. மேன்மேலும் கல்வியில் சிறப்புறம் பெற எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முரளி கிருஷ்ணாவிற்கும் அவருடைய பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள். 90% மதிப்பெண்கள் பெற்ற திரு மகாஸ்ரீக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது சேர்ந்திருக்கிறார். வருங்காலத்தில் ஒரு சிறந்த சித்த மருத்துவராக வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக 2024ஆம் வருடம் 12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வில் பரிசினை தட்டிச் செல்ல வருகை புரிபவர் செல்வன் வி. ஹரிகிருஷ்ணன் சன் ஆஃப் வெங்கடேஷ் ஆச்சாரன் சங்கீதா. வெங்கடேஷ் சங்கீதா செந்தில் நகர். குடும்பத்தில் இது 3வது பரிசு. முதல் கொலு போட்டியில் அவருடைய துணைவர் வாங்கியிருக்கிறார். அடுத்து 10ஆம் வகுப்பில் ஒரு முதலி வாங்கியிருக்கிறார். அடுத்து 12ஆம் வகுப்பில் வாங்கியிருக்கிறார். மொத்தமாக சாம்பியன்ஷிப் பெற்ற குடும்பமாக வெங்கடேஷ் ஆச்சாரன் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் குடும்பத்தில் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று இன்னும் சிறப்பாக சமூகத்திற்கு சேவையாற்ற குழந்தைகள் கல்வியில் சிறப்பிடம் பெற தட்டிச் செல்ல வருகை புரிபவர் கேள்வி ஆர்ஜிஆர் ஸ்ரீனிவாசன். டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பழையப்பேட்டை. ஆர்ஜிஆர் ஸ்ரீனிவாசன். ஆர்டிஆர் ஸ்ரீனிவாசன் சன்னாப் ஸ்ரீனிவாசன் பழையப்பேட்டை. அவர்களுக்கு பரிசினை வழங்க திரு ஸ்ரீனிவாசன். வாழ்த்துக்கள். செல்வி ஆர்ஜியா அவர்கள் 600க்கு 520 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அடுத்ததாக 2024ஆம் வருடத்தினுடைய 12ஆம் வகுப்பின் பொதுத் தேர்வில் பரிசினை தட்டிச் செல்ல வருகை புரிபவர் செல்வி கே. ஸ்ரீதேவி. டாக்டர் ஆஃப் கிருஷ்ணாச்சாரன் பத்மா. மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். இவர் கோயம்புத்தூர் சிஐடி கல்லூரியில் டாப் ரேங்கில் மதிப்பெண்கள் பெற்று சிஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் பிஇ படித்தார். இந்த வருடம் சேர்ந்துள்ளார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 2024ஆம் வருடத்தினுடைய பொதுத் தேர்வில் 93% in 2024. கல்வியின் சிறப்புற மேன்மேலும் சிறப்புற வாழ்த்துகிறோம்.
அடுத்ததாக 2024 வருடத்தினுடைய 2024 வருடம் 12ஆம் வகுப்பு வி நிரஞ்சனா சம்பவம் எஸ் விஜயபாஸ்கர் உமா அவருக்கு பரிசினை வழங்கிய திருமதி ஹேமமாலினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பிகாம் வகுப்பில் சேர்த்திருக்கிறார். அவர் அக்கௌண்டன்சி பிரிவில் மேற்பேரும் பல சிறப்புகள் பெற எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். வி நிரஞ்சனா 96.5% in plus 2024. அடுத்ததாக 2024 பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பில் பரிசினை சிவசுப்பிரமணி கல்வியில் சிறப்பிடம் பெற்று மேன்மேலும் சிறப்புற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 2020 இவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கூடிய இன்ஜினியரிங் பிரிவை அதியமான் காலேஜில் எடுத்திருக்கிறார். இவர் வருங்காலத்தில் ஒரு சிறந்த செயற்கை நுண்ணறிவாளராக பொறியியல் படிக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக 2024 வருடத்தினுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பட்டியலில் பரிசினை தட்டிச் சென்ற வருகை புரிபவர் செல்வி ஆர் பூஜா, டாக்டர் கே ரவிசங்கர், மோகன் ராவ். 2023ஆம் வருடம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் இந்த கல்வித்துறையில் படித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க நம் அனைவருடைய ஆசிரியரோடு கிட்டத்தட்ட 2010ஆம் வருடத்திலிருந்து அவரின் சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு தெரிந்து நாங்கள் கல்வி ஊக்கப்படுத்தி வழங்கி வருகிறோம். 2010 நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் கல்வி மட்டுமில்லை சிறந்த விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு காரணம் இவரை போல் மேலும் பரிசினை பெறுகிறது ராகவேந்திரன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். பல தலைமுறைகளை கண்டவர், பல தலைவர்களுடன் பணிபுரிந்தவர், பல பிதா மகன்களுடன் கைகோர்த்தவர், பல பெரியவர்களும் இந்த சங்கத்தில் பயணம் செய்தவர், நடந்து சென்று பல இடங்களில் நம்முடைய சங்கத்தினுடைய பணியினை ஆற்றியவர். அதற்கு பிறகு மிதிவண்டியில் சென்று இந்த சங்கத்தினுடைய பணிகளை ஆற்றியவர். இன்றும் சில சமயங்களில் அதே மிதிவண்டியில் சங்கத்தினுடைய பணியினை அந்த அளவிற்கு நம்முடைய சங்க உறுப்பினர்களோடு ஒன்றி இருக்கக்கூடிய பெரியவர். நாம் இந்த 10 வருடங்களாக பல வருடங்களாக அவர் இந்த சங்கத்தினுடைய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஒரு போட்டோ எடுத்துறேன், அப்புறம் நீங்க குறுக்கல வா. மாமா அப்படியே பிடிங்க. மாமா சால்ல போடுற மாதிரி பிடிங்க, சால்ல போடுற மாதிரி பிடிங்க. அண்ணா 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 கொஞ்சம் ಒಂದು ಫೋಟೋನಾ அந்தனருடைய சொந்தங்களை அன்பினால் ஒன்றிணைத்து அந்தனருடைய சொந்தங்களை அன்பினால் இணையற்ற ஒப்பில்லா தலைவன் நீர், ஈடு இணையற்ற ஒப்பில்லா தலைவன் நீர், உற்சாகம் தரும்
உமது வார்த்தைகளே எங்களின் பலம். உற்சாகம் தரும் உமது வார்த்தைகளே எங்களின் பலம். ஊக்கமுடன் பணிபுரிந்து நம்பிக்கையினை வித்திட்டு, ஊக்கமுடன் பணிபுரிந்து நம்பிக்கையை வித்திட்டு, என்றென்றும் உம் நினைவில் சங்கம் முன்னிற்க, என்றென்றும் உம் நினைவில் சங்கம் முன்னிற்க. ஏற்றங்கள் பல கண்டோம் சங்க வரலாற்று, ஏற்றங்கள் பல கண்டோம் சங்க வரலாற்று. 2 ஆண்டுகள் தொடர்ந்திட்ட உம்பணியால், 2 ஆண்டுகள் தொடர்ந்திட்ட உம்பணியால் ஒற்றுமையின் பலம் கண்டோம் ஒவ்வொரு நிகழ்வினிலும், ஒற்றுமையின் பலம் கண்டோம் ஒவ்வொரு நிகழ்வினிலும். ஓசையின்றி செய்திட்ட அரும்பணிகள் எண்ணில் அடங்கா, ஓசையின்றி செய்திட்ட அரும்பணிகள் எண்ணில் அடங்கா. ஔவையின் ஆத்திச்சூடியாய் வாழ்த்தி உம்மை வணங்குகின்றோம், ஔவையின் ஆத்திச்சூடியாய் வாழ்த்தி உம்மை வணங்குகின்றோம். இத்தே எங்கள் சங்கத்தை வழிநடத்தும், இத்தே எங்கள் சங்கத்தை வழிநடத்தும் தன்னகரில்லா தலைவருக்கு எங்கள் வாழ்த்துப்பாமாய், தன்னகரில்லா தலைவருக்கு எங்கள் வாழ்த்து. எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த குழு மொத்தத்தையும் பாராட்டுவதிலே நாம் அனைவர் சார்பாக, நாம் ஒவ்வொரு உறுப்பினர் சார்பாக பெருமை கொள்கின்றோம். பெருமை மிகு எங்கள் குழுவே, உங்கள் பணி 10 ஆண்டு காலம் மகத்தானது. வாய் வார்த்தைக்காக சொல்லவே இல்லை, இது உண்மை. பெருமை கொள்கிறோம் உங்களை பாராட்டுவதிலே. வருடா வருடம் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் வேறு, இந்த பொதுக்குழு கூட்டம் 10 ஆண்டு கால சாதனையின் வெளிப்பாடு, 10 ஆண்டு கால பணிகளுக்கான பாராட்டு விழா. இந்த விழாவிலே நாம் அனைவரும் பங்கு கொள்வதிலே உங்கள் ஒவ்வொரு உறுப்பினர் சார்பாக, ஒவ்வொரு குடும்பத்தார் சார்பாக நம் குழுவினை பாராட்டுவதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த கேள்விக்கு கண்டிப்பா நம்மள்ட்ட விடை இருக்கு. அவரே அதை கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். இது இந்த சங்கம் எப்பவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்லபடியாகவும் நல்ல மேன்மேலும் முக்தி திருத்தத்தை பற்றி சொன்னாங்க. முக்தி அடைவதற்காக முக்தி திருத்தம், அந்த முக்தி திருத்தம் இருக்கிறதுனால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நன்மை, அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. அதுக்கு எத்தனை பேர் அதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேர் உதவி இருக்காங்க. அதுக்கு இடம் கொடுத்தவங்க, பணம் கொடுத்தவங்க, பார்த்தா எல்லாம் பண்ணவங்க, ஒண்ணா பார்த்து எல்லாமே செஞ்சு அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு, அதையெல்லாம் சும்மா சாதாரணமா சொல்லிட்டா போறாது, பணத்தை கொடுத்துட்டா போறாது. பணம் இருக்கிறவங்க பணம் கொடுக்கலாம். அந்த பணத்தை இந்த மாதிரி அருமையா கரெக்டா செஞ்சு நேர்த்தியான முறையில அதை பங்கீடோட பண்ணி அதை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு அன்பு அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் மிகவும் பொருத்தமானவர். அவர் இருந்த காலங்களிலே அவர் பொருத்தமான அத்தனை வேலைகளையும் செய்தார். அவருக்கு உறுதுணையாக அனைவரும் இருந்தார்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடோ எதுவும் கிடையாது, ஈகோவே கிடையாது. அவருக்கு ஈகோன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வருவார், ஒரு தடவை இல்லையா, அதான் 2வது வருவார். அவர் எப்படிதான் வராரோ போறாரோ, அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் நம்மளுக்கு இருக்குமான்னு தெரியல. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, உண்மை நம்ம ஒத்துக்கிறேன். அவர் பொறுமையா வருவார், பெருமையா செய்வார். பொறுமையா வருவார், பெருமையா செய்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அவர் பல்லாண்டு இதை இந்த சங்கத்துக்கு அவர் எல்லாமே திரும்பி, அதாவது ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இதுக்கெல்லாம் கிடையாது. பொது சேவைக்கு ரிட்டையர்மெண்ட் எங்க இருக்கு? பொது சேவைக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எப்ப வேணாலும் செய்வார். அட்வைசர், முதன்மை அட்வைசர், ரிட்டையர்டு பர்சன். இதனால அவர் எல்லாருக்கும் சொல்றார். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, மாமா இருக்கார், மாமாவுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஏன்னா இந்த ஊரில் தொற்று நல்ல ஒரு பேரோட இதோட இப்பெல்லாம் ஜெனரேஷன் மாறிடுச்சு. பழைய ஜெனரேஷன் கிடையாது, இப்போ இருக்கிறது புது ஜெனரேஷன், புது ரத்தங்கள். விவேகானந்தர் சொல்ற மாதிரி நல்ல இளைஞர்கள்,
பாரதியார் சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வை, நெஞ்சை நிமிர்த்தி அல்ல ஒரு திடகாத்திரமா பணியாற்றுறதுக்கு எத்தனையோ பேர் நம்ம சங்கத்திலேயே இருக்காங்க. பணியாற்ற வேண்டும், கண்டிப்பாக நாம் பணியாற்ற வேண்டும். எல்லாமும் பெற வேண்டும், எல்லாவற்றையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நல்லவைகளை சொல்வோம், தீவைகளை மறப்போம், ஒருங்கிணைந்து செயல்படுவோம். எந்த ஒரு காரணத்திலுமே கருத்து வேற்றுமைகளை களைவோம். கருத்து வேற்றுமைகள் என்பது பல விதங்களிலே வரும். இந்த ஒரு மேடையில் இருக்காரு, இப்போ எனக்கு சுரேஷை தெரியும், குரு பிரசாத் தெரியும், மணிகண்டனை தெரியும், மாமாவை தெரியும், சில பேரை தெரியாது. அவள் பேரை சொல்லலை அப்படின்னா நீங்கள் அது தப்பாக நினைக்கக்கூடாது. தெரியல அதனால சொல்லலை. எல்லாரையும் பொதுவாக இந்த பிராமண சங்கத்தில் இருக்கும் அனைத்து அங்கத்தினர்களும் ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்ல முறையில் செயல்பட்டு இந்த சங்கத்தின் பணிகளை தொடர்ந்து செயல்பட நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே பயணிப்போம். தலைவர் திரு சந்திரசேகர் வாழ்க. அவருடைய தொண்டை எந்த காலத்திலும் மறக்க முடியாது. இது முற்று பெறும் கருத்து அல்ல, இது முற்று அல்ல. அவர் தொடர்ந்து செயல்படுவார், நமக்கு ஆலோசகராக இருப்பார். யாருமே ஒரு ரிட்டையர் பர்சன் அப்படின்னா ரிட்டையர் ஆகுதில்லை. அவளுக்கு உடனே ஒரு ஒரு பெரிய கேட்டகரியில் இருக்க கூட கொண்ட கூட 60 வருஷம் இது பண்ணுறாங்க. ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. திருப்பியும் அவளையே கூப்பிட்டு இல்லையா, அந்த மாதிரி நம்ம அவரை நம்முடைய இதுக்கு ஆலோசனைகளை கேட்டு அவருக்கு நல்ல முறையில் செயல்பட்டு அவர் இந்த சங்கத்தின் பெருமைகளை நாம் கண்டிப்பாக தொடர்ந்து நடைபெற எல்லோருடைய ஒத்துழைப்புடன் எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நேர்த்தியா, ஒருத்தருக்கு ஒன்று தெரியும், அதில் அவ இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஒருத்தருக்கு ஒன்று தெரியாது, அதுக்காக அவரை டீக்ரேட் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒருங்கிணைச்சு டீம் ஒர்க் தான் எப்போவுமே சக்ஸஸ் ஆகும். டீம் ஒர்க் எந்த காலத்துலையும் ஃபெயிலியரே ஆகாது. அதனால எல்லாம் நல்லபடியாக செஞ்சு பகவானுடைய அனுகிரகத்தை மேன்மேலும் இந்த சங்கம் பெற்று எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பரமாச்சாரியாரை வேண்டிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நிறைய பேர் பெரியவெல்லாம் பேசுறதுக்கு இருக்கா, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பெரிய மேடை பாய்ச்சாளனால கூர்மையாக பேசுவதற்கும் எனக்கு தெரியாது. பேசுறத நம்ம இன்னும் இந்த கருவை மட்டும் வச்சுட்டு இதை பண்ணணும் இப்படி பண்ணணும், சரி ஓகே ரைட். இது குழந்தைங்கள்லாம் குரு பிரசாத் இருக்கா, அவன் 100 மீட்டர்ஸ்ல அவன் ஓடுவான், நான் ஓட முடியுமா? பொதுக்குன்னு விழுந்துடுவேன். என்னால் படியேறங்கியே நடக்க முடியல, நான் எப்படி ஓட முடியும்? அபிட் இஸ் பாசிபிள், முடியாது. இளைஞர்கள்லாம் சேர்ந்து நல்ல இளம் ரத்தங்கள்லாம் சேர்ந்து இந்த சங்கத்தை நல்லபடியாக தொடர்ந்து பிரமாதமான முறையில் நடைபெறுவதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு கேட்டு இந்த நேரத்தில் மாலை வணக்கங்களை மீண்டும் கூறி விடைபெறும். எல்லோருக்கும் மாலை வணக்கம். தலைவர் உள்ளிட்ட சபைக்கு வணக்கம். எல்லாருமே சேர்ந்து நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க தலைவரை வெளியேற்றுற மாதிரி. தலைவர் ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா போன வருஷம் முடியாது, மாவிப்பே கோச்சிக்கிறான். இந்த சபையில் தலைவரை பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார் என்றால் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையில் அவர்களுடைய துணைவியாராகத்தான் மாமி மட்டும்தான். மாமி படுற அவஸ்தை எனக்கு மாமி உண்டா இல்லையா? ஆமா, மாமிக்கு தலைவர் பதவியிலிருந்து அவர் விடுபட்டார்னா ரொம்ப சந்தோஷம். இந்த சபையிலே யாரும் சந்தோஷப்பட மாட்டார். சந்தோஷப்பட ஒரே ஜீவன் மாமி தான் இல்லையா? மாமி அதே நேரத்தில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஆளுல முதல் ஆள் தான். போன வருஷமே அவர் முடியாதுன்னு சொல்லுங்க. பாராட்டு கிடைச்சிருந்தா இன்னும் 5 வருஷம் இருந்துக்கலாமோ? கண்டிப்பா இருக்கணும். அப்ப கூட உங்களுக்கு நீங்க இல்லைன்னா அடுத்தவா, நீங்க வேண்டாம் சொன்னாதான் அடுத்தவங்களை போட்டிட்டு அது யாருமே தர்ம பரிபாலனம். ஒரு சபையை நடத்துறது, ஒரு சங்கத்தை நடத்துறது, ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்றது ரொம்ப முக்கியமான வேலை. அதுல யாருக்கு அந்த பாக்கியத்தை
கடவுள் அந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அவங்க தான் செய்ய முடியும். ஒரு தலைமை பொறுப்புன்றது சாதாரணமான பொறுப்பு இல்லை. இந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பின்னாடி அதை முழுமையாக செஞ்சு முடிக்கணும். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டா, நீ தலைவர் என்னால் நீங்கள் செஞ்ச அளவுக்கு முழுமையாக செய்யக்கூடிய நடராஜன் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் படியே கொஞ்சம் யோசனை பண்ணி வர வேண்டிய வயசுக்கு வந்துட்டோம். தலைவரும் அந்த நிலைமையில் இருந்தாலும் 10 வருஷமா அவர் மாதிரி இவர் சொன்ன மாதிரி 121 நம்பர் வீட்டுக்கு யார் இருக்கா, இந்த பத்திரிகை யார்கிட்ட கொடுத்தது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறது, பஞ்சாங்கம் வந்து சேர்ந்ததா யாரும் இல்லையா, இந்த அந்த அளவுக்கு அந்த வயசை கடந்துட்டோம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு தொழிலில் மற்ற இதில் பொது சமுதாயத்தில் பொது வாழ்க்கையில் இதெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு நிறைய தாண்டி எங்கள் வயசுக்கு மீறிய செயல்களை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால் இப்போ அந்த பொறுப்பை நாங்களாம் ஏற்றுக்கக்கூடிய இது ரொம்ப பாக்கியமான பொறுப்பு. ஏன்னா எடுத்துக்கிட்டா தலைவர் நிறைய செஞ்சு காமிச்சிட்டு வெளியே வந்துட்டார். அவர் செஞ்சதை விட இது ஒரு 5% அதிகமாக செய்யணும். அது முடியுமா அப்படி என்ன நானே கேட்டுக்கிட்டு அது வேண்டாம் அப்படின்னு ஒரு இது. இப்போ கூட நான் சொன்ன மாதிரி தலைவர் இன்னும் 5 வருஷம் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? தலைவராக வெளியே போனாதான் தலைவர். ஏன்னா ஒரு நமக்கு போட்டி சங்கம்லாம் கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம். குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், யார் நம்ம அப்பா, நம்ம குடும்பத்தை அப்பா நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் அந்த பக்கம். அப்பா தான் குடும்பத்துக்கு தலைவர். இத்தனை வருஷம் நல்லது செஞ்சு காமிச்சிட்டார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்த பிறகு நாம தேர்தலை பற்றி யோசிக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி விடை கொடுத்துட்டீங்க. விடையில பாராட்டு விழா இத்தனை வருஷம் செஞ்சதுக்கு பாராட்டு, மேற்கொண்டு நீங்க செய்யறதா அடுத்த வருஷமும் பாராட்டு. உங்களை கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு உங்களுடைய குடும்பம், நீங்க மாமியை கொண்டு போய் பாம்பெல்லாம் குடியிருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க. இப்போ சாயங்காலம் 5 மணி நேரம் பாம்பு வருது, நீங்க போகணும், பாம்பையெல்லாம் ஓட்டணும், இந்த வேலையெல்லாம் வேற உங்களுக்கு இருக்கு. இது எல்லாம் அவரே சொல்லுங்க. அவரே பேச சொல்லுங்க. ஆமா, நீங்களே பேசுங்க. தலைவர் பேசுறாங்க. 24 இந்த பொதுக்குழு கூட்டத்தோட எங்களுடைய டீம், எங்கள் குழுவினுடைய பதவி காலத்தை முடிச்சுட்டு இனி வருகாலத்துக்கு, குறிப்பாக 3 ஆண்டு காலத்துக்கு நாம் ஒரு புதிய தலைவரை நமக்குள்ள தேர்ந்தெடுத்துட்டு அவருடைய வழி நடத்துகிறவங்கள நம்மளுடைய குழுவை அமைத்து நாம் சங்கத்துக்கு சேவை செஞ்சு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று நான் தெரிந்து கொள்வேன். அந்த மாதிரி இன்னைக்கு சங்கத்துக்கு வழிநடத்தி செல்ல ஒரு புதிய தலைவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைவருடைய அனுமதியோட இப்ப நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ப்ளீஸ் பேசுறவங்க பேச வந்திருந்தீங்கன்னா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பேசிட்டு இருக்கிறவங்க பேசாம உட்காந்தீங்க அப்படின்னா நாங்க இதை சீக்கிரம் 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இப்போ தலைவர் பொறுப்புங்கிறது மிகவும் தலைவர் பொறுப்புன்றது ஒரு நல்ல உயர்ந்த இடம். ஏன்னா இந்த சமுதாயத்தையே தலைமை எடுத்து நீங்க நடத்திட்டு வரீங்க. அடுத்தது உங்களுடைய தனித்தன்மையோடு இருக்கக்கூடியது இந்த தலைவர் பதவி. இதற்கு யார் யார் முன்வரீங்களோ அவங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அதை நம்ம பரிசீலிக்கலாம். அல்லது ஒரு குழு போட்டு அந்த குழுவின் மூலமாக ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு அந்த குழுவில் தீர்மானித்து உங்களை கேட்டு நீங்கள் யார் அந்த அபிப்பிராயத்தோடு நீங்கள் தலைவராக இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அல்லது தலைவருக்காக நாங்கள் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரும் தலைவர் பதவி ஏற்று செய்யக்கூடிய அபியாசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த தாராளமா அன்னார் திரு ராகவன் அவர்கள் கூறுவதை போல இந்த வருகின்ற 3 ஆண்டு காலம் 2025, 26, 27 ஆகிய இந்த 3 ஆண்டு காலம்
தலைவராக பொறுப்பேற்று இந்த சங்கத்தினை வழிநடத்தி செல்கின்றேன் என்று நீங்களாக யாராவது முன்வருவீர்களேயானால் அதனை மிகவும் அன்போடும் அக்கறையோடும் பரிசீலனை செய்து அந்த தலைவர் பொறுப்பிற்குரிய தேர்தலினை இந்த இடத்திலே நடத்தலாம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த 3 ஆண்டு காலத்தினுடைய தலைவர் பொறுப்பிற்கு யாராவது முன்வந்தால், ஒன்றிற்கும் மேற்பட்டவர்கள் முன்வந்தாலும் இங்கு தெரிவித்தால் அதை ஏகமனதாக தீர்மானித்து இந்த இடத்திலே முடிவு செய்து விடலாம் என்று கூறுகிறார்கள். ஆகவே யாருக்காவது விருப்பம் இருந்தால் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 50 வயசு நிர்ணயம் பண்ணணும், அதுக்கு மேல இருக்கணும். ஆமா, காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரொஃபஸர் என்ன மேடைக்கு வரவும் நம்முடைய வழியை நடத்தி செல்லக்கூடிய சங்கத்தினுடைய பொறுப்பினை ஏற்று தலைவர் பொறுப்பினை ஏற்று இந்த சங்கத்தை வழிநடத்தி செல்ல ஏகமனதாக இருக்கக்கூடிய அன்பு மாமா திரு சுந்தரம் விரிவுரையாளர் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த முன்னாடி அணிவிப்பது பெருமை கொண்டது. சந்திரசேகர் மாமா அப்படி மாமா அப்படி ஊரில் பிறந்தோம். அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய எண்ணங்களும் அப்படி இருக்கும். நான் அவரை உருவாகவும் பார்த்திருக்கிறேன். என்னுடைய குடும்ப உறுப்பினராகவும் பார்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் மேலாக அவரால் நிறைய பேர் அவருக்கு ஒரு ஏணி எப்பவுமே ஒரு இடத்துல இருக்கும். ஏணி மேலே தான் எல்லாரும் ஏறி போவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஏற்றி விட்டுருக்காரு. அப்படியே அவர் அப்படியே இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் குண்டாதான் மாட்டேங்கிறார். அவருக்கு பலவோட கொண்டு பார்த்துட்டு கொண்டு கூட்டாக்குறேன். நான் தான் கூட்டாக்குறேன், அவர் கூட்டா மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் அப்படியே என்ன காரணம், அவருடைய பார்த்து எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ட் அற்புதம் அதிசயமான ஒரு எண்ணங்களை ஒருங்கே கொண்டவர். அவர் இந்த பிராமண சங்கத்திற்கு வருவதற்கு நாம் கண்டிப்பாக பேரானந்தம் கொள்கிறோம். நாம் அனைவரும் அவருக்கு ஒத்துழைத்து தவறாக நினைக்க வேண்டாம். உங்கள் சார்பாகவும் மனதாரம் அவரை வாழ்த்தி இந்த சங்கம் நல்ல பலம், சீரிய பலத்துக்கு மிக அற்புதமாக இருக்க வேண்டும், நன்கு வளர வேண்டும். சந்திரசேகரும் அவரும் இப்போ ரிட்டையர்டு பர்சன். அவர் நம்மளுக்கு ஒரு அட்வைசர், கௌரவ தலைவர். எப்பவுமே ஒரு தலைவர் இல்லாமல் உடனே அவர் தலைவர் போட்டுன்னு சொல்ல, அவருக்கு கௌரவ தலைவர், கௌரவமானவர். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகாரம் அதிகமாக கொடுக்கணும். பொசிஷன் ஹை கௌரவம் அப்படின்ற ஒரு கௌரவத்துறையராக இருந்து அவர் நம்ம எல்லாருக்கும் பேசி ஆலோசனை கொடுப்பார். இப்போ மற்றபடிக்கு இன்னும்
நிர்வாக குழுவை பற்றி மாற்றி அமைப்பதை பற்றி தலைவரே முடிவு செய்தார். ஒரு சில வார்த்தைகளை மாமா பேசுவார். ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது மனமோந்து ஏற்றுக்கிட்டால் அது தகுதி வாய்ந்தவர். அதுதான் மெயின். தகுதி இருக்கணும். தகுதி வாய்ந்தவர் தகுதியான பொறுப்புக்கு வர வேண்டும். நான் சித்ரா இன்ஸ்டிடியூட் அவர் தலைவராக இருக்கிறப்போ நான் செயலாளர் ஊரெல்லாம் போய் எல்லாம் வில்லேஜாக போய் எல்லாரும் என்ரோல் பண்ணி அப்போ ராமநாதனுக்கு ஆரம்பிச்சோம். அடுத்து சங்கர் நாராயணன் தலைவராக இருக்கும்போது அவரோட சேர்ந்து நான் பயணித்தோம். சங்கர் நாராயணன் மீது நிறைய கற்றுக்கிட்டோம். அட்வொகேட் சங்கர் நாராயணன். அடுத்து தலைவரோடு சேர்ந்து நிறைய பணி செய்தோம். அடுத்து புது தலைவரோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அவருடைய வழிகாட்டுதலில் நாம் நம்முடைய சமுதாயத்தை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் அடுத்து அவருக்கு தேவையான நிர்வாக குழுவை அவர் அதன் மூலமாக நிர்வாக குழு யார் செயலாளர் பொருளாளர் தலைவருடைய பாரத்தை இறக்கிட்டீங்க. இந்த கல்யாணம் பார்க்கறதுக்கு மணமகளாக்கிற மாதிரி ஒரு பாட்டு வருங்க போட்டு எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு பெரிய பொறுப்பை ஓய்வு பெற்றன்னு பேரு. இப்போ ஓய்வு இல்லை பாப்பா அது ஓய்வு கிடையாதுன்னு சொல்லி பெரிய பொறுப்பை எல்லாம் தலையில் கட்டிட்டாங்க. தலைவருடைய பணிகள்லாம் நமக்கு தெரியும். அவரோட கருத்தெல்லாம் நிறையா பழகியிருக்கேன். அவருடைய பொலைட்னஸ் எல்லாரையும் கவனம் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான். எல்லா நேரத்துலையும் பார்த்தா அதே சிரிச்ச முகமாக இருப்பார். நிறைய பர்சனலாக நிறைய முகங்கள்லாம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவருடைய வழிகாட்டுதல் அவர் போட்ட பாதையில் இப்போ நாங்கள் நடக்க புதுசாக பாதை யாரும் போடல, ஏற்கனவே பாதை போட்டிருக்கார். அந்த பாதையில் நாம் தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம சங்கத்தின் மேல் நம் பிராமணர் மீது மற்ற சமுதாயமும் பெருமை கொள்ளுது. அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நாம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருப்போம், மற்றவர்களுக்கும் உதவி செய்வோம். அனைத்து சமுதாயமும் இந்துங்கிறத விட்டுட்டு அனைத்து பாரதம் மட்டுமல்ல நம்மளுடைய பார்வையை குறித்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பார்வை உலகம் ஒரு சிறு குடும்பம் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் இது அமைதி நிலவரம். அந்த உலக அமைதிக்காகவும் நம்மளுடைய அனைத்து மக்களுடைய நன்மைக்காகவும் அந்த மக்களுடைய நன்மையுடைய மேன்மைக்காகவும் பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம். நிறைய பேர் மகளிர் அணியும் சரி, மற்ற இளைஞர்கள் அணி மற்ற பொறுப்புல உள்ளவங்களும் இருந்திருக்காங்க. இதெல்லாம அதே ஒத்துழைப்பு இடத்துக்கு வந்து நிற்கிறேன். பொறுப்புல இருக்கவருங்க பொறுப்பு இல்லாம இருந்தா கூட பொறுப்புள்ள முதியோர்கள்லாம் இருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நேரத்தை தெரிவிக்கிறேன். மூத்தோர்களுக்கும் குறிப்பா இந்த இளைஞர்கள் இப்ப இங்க பரிசு வாங்கியிருக்காங்க, பள்ளிக்கூட லெவல்ல வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் இன்னும் அவங்களுடைய மேல் படிப்பிலும் சரி, தேசிய லெவலையும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் 23 பேர் என்னமோ நிறையா இங்கே பரிசு வாங்கினவங்களாம் நல்ல பதவியில் போயிட்டு சொல்றாங்க. அதே போல இவங்கெல்லாம் மேன்மேலும் நல்ல சிட்டிசனா உருவாகணும், நல்ல பொறுப்பில் வரணும். நம்ம சமுதாயத்துக்கு உழைக்கணும், கிராம சமுதாயத்தோட இந்த இந்து தேசத்திற்காக அவங்க உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம ஏற்படுத்துவோம். குழந்தைகளுக்கு குறிப்பா இளைஞர்களை மேம்படுத்துதான் இன்றைய நமது கடமையா இருக்கும். முதியோர்கள்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். இளைஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நம்ம நடக்கணும், அவர்களுக்கு மேன்மேலும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான நோக்கமாக இப்போ இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செய்வோம். அனைவருடைய பெரியோர்களுடைய ஆலோசனைலாம் கேட்டுப்போம். எல்லோருடைய ஆலோசனை கேட்டு கலந்தாலோசித்து ஒருமித்த கருத்தோடு நாம் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன்.